தமிழக மக்கள் சின்னத்தை பார்த்து வாக்களித்தார்கள், வேட்பாளர்களை பார்த்து வாக்களிக்கவில்லை. பல வேட்பாளருக்கு விவரம் தெரியவில்லை, பல வேட்பாளருக்கு பேசக்கூட தெரியவில்லை. திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும், நடத்த வேண்டும் என்ற நோக்கம். இந்த தேர்தலில் தமிழக மக்கள் முடிவெடுத்து திமுக கூட்டணிக்கு வெற்றியை கொடுத்தார்கள். மக்களுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே வேளையில் மக்கள் நல்ல வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக மக்கள் சின்னத்தை பார்த்து வாக்களித்தார்கள், வேட்பாளர்களை பார்த்து வாக்களிக்கவில்லை. பொதுவாக காமராசர் அவர்கள் காலத்திலும் அண்ணா அவர்கள் காலத்திலும் அன்று நல்ல நேர்மையான வேட்பாளர்களை, உழைக்கின்ற வேட்பாளர்களை, உண்மையான வேட்பாளர்களை காமராசர் அவர்களும் அண்ணா அவர்களும் நிறுத்தி வைத்தார்கள். அந்த நம்பிக்கையில் தான் அந்த காலத்திலே மக்கள் சின்னத்தை பார்த்து வாக்களித்தார்கள். அதன் பிறகு வந்த தலைவர்களும் சரி, வேட்பாளர்களும் சரி, நேர்மையான முறையில் இல்லை, நம்பிக்கையான வேட்பாளர்கள் கிடையாது. பல வேட்பாளருக்கு விவரம் தெரியவில்லை, பல வேட்பாளருக்கு பேசக்கூட தெரியவில்லை. பல வேட்பாளர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். இப்படியெல்லாம் இருக்கின்ற வேட்பாளர்களை தமிழக மக்கள் தேர்வு செய்திருப்பது எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது, வேதனையாக இருக்கிறது. இதில் பல உதாரணங்கள் நான் சொல்லலாம், ஆனால் அது தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்ல விருப்பம் கிடையாது. பொதுவாக நான் சொல்கிறேன். ஒரு சில வேட்பாளர்கள் டெல்லிக்கு சென்று அங்கே யாரிடம் பேசுவதற்கு அவர்களால் முடியாது. சாதாரணமாக பேசுவதற்கே முடியாது, அங்கே டெல்லிக்கு சென்று பேசுவதற்கு முடியாது, இங்கே அதிகாரிகளிடம் சந்தித்து பேசுவதற்கு முடியாது. அவர்கள் தொகுதிக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் 1 லட்சம் வாக்குகள் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் மக்களும் இதை சிந்திக்க வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கு பல இலக்குகள். அதில் முக்கியமானது நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வர வேண்டும். அது நிறைவேற்றப்பட்டது. அடுத்தது எங்களுக்கு முக்கியமானது 2026 திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும், நடத்த வேண்டும் என்ற நோக்கம். அதை நெருங்கி இருக்கின்றோம். இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட தேர்தலாக இருக்கும். இது மக்களவை தேர்தல். வருகின்ற 26 தமிழ்நாட்டை சார்ந்த தேர்தல். தமிழ்நாட்டு பிரச்சனைகள், தமிழ்நாட்டு தலைமை, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தேர்தல் கேள்விகள். திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் சாதனைகள் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் இல்லை. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் வெறும் 10 விழுக்காடு தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். 90 விழுக்காடு 3 ஆண்டுகள் ஆகியும் நிறைவேற்றப்படவில்லை. அதுவும் குறிப்பாக சமூக நீதி சார்ந்த வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.